ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து கனடா வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, என்னென்ன பொருள்லாம் நமக்கு கிடைக்கும், அங்கேருந்து கொண்டு வர வேண்டிய மஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனடா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சாரி, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸோட தான் வந்திருக்கும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அவரும் இங்கே பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணி கால் பேசிகிட்டு இருக்காரு, பசங்களும் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தான் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சாரி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுற விஷயம் தாங்க. ஸோ சிலரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெசசரி அண்ட் நீடெல்லாம் வந்து மாறும்னு சொல்லலாம். அதனால் இந்த வீடியோ ஒரு ரெஃபரல் வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ கனடா ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வேணால் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாங்க. ஸோ எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே பொதுவாக வந்து எப்படி வந்து லக்கேஜஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து செக்கிங் லக்கேஜ், 1 வந்து கேபின் லக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ செக்கிங் லக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கே ஏறுறீங்களோ அந்த இடத்துல அந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த லக்கேஜில் போட்டிங்க அப்படின்னா அவங்க செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. கனடா வந்து நீங்கள் இறங்கினதுக்கப்புறமா தான் அந்த லக்கேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் செக்கிங் லக்கேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேபின் லக்கேஜ் பற்றி ஃபஸ்ட் பேசி முடிச்சிடலாங்க. ஸோ கேபின் லக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 7 kg வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த கேபின் லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஜேர்னி உங்ககிட்ட வந்து இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புலேருந்து கனடா வந்து இறங்குற வரைக்குமே இந்த கேபின் லக்கேஜ் உங்கள் கையிலே தான் வந்து இருக்கும். அந்த கேபின் லக்கேஜில் என்னெல்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விசா டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட்டு, உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸு, உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டரு, நீங்கள் ஒர்க் பர்மிட் இல்லை பிஆர் எதில் வரீங்களோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்பு, உங்களோட செல்ஃபோன்ஸு, சார்ஜர்ஸு, அடாப்டர்ஸு, உங்களோட பவர் பேங்க்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கேரி பண்ணிக்கலாம். அது போக இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. அது போக நீங்கள் என்ன அதில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்லாம் மாறுறீங்க, உங்களோட ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கிட்டலாம் வந்து வரும் இல்லையா, 48 ஹவர்ஸ்லாம் வருது அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு 2 செட் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, உங்களோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, மவுத் ஃப்ரெஷ்னரு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு அண்ட் மாய்ஸ்சரைசர்லாம் நீங்கள் எடுக்கும்போது ட்ராவலுக்குன்னு தனியாக குட்டியாக காம்பேக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணணும். பெருசெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் பேபியோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேபி எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபின் லக்கேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் கம்மி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா செர்லாக்லாம் கொடுப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் பேபி ஃபுட்ஸு, செர்லாக்கு, உங்களோட ஹெல்த் மிக்ஸு, பேபி கொடுக்குற நட்ஸு, ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸில் தண்ணி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 ml வரைக்கும் சின்ன பாட்டிலில் நீங்கள் தண்ணி வந்து அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க உங்களோட கேபின் லக்கேஜில் இந்த 7 kg இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த கேபின் லக்கேஜில் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெயில் கட்டு, கத்தி அந்த மாதிரி ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அப்புறம் அந்த தொக்கு, ஊறுகாலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சேஃபர் சைடாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து செக்கிங் லக்கேஜ் பற்றி பேசலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 kgலேருந்து 46 kg வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஏர்லைன்ஸ் இருக்கும். 2 சூட்கேஸை நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கனடா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கோல்டான கண்ட்ரி. இங்கே அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா -40 வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் குளிர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு தேவைப்படும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட்ஸு, அதிகமான குளிர் இருந்துச்சு அப்படின்னா ஹெவி ஜாக்கெட்ஸு, ஸோ லைட்டான குளிரில் இருந்துச்சுன்னா லைட் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு தேவைப்படும். அது எல்லாமே இந்தியாவில் கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். பட் அது எல்லாமே சுத்தமாக இங்கே தாங்காது. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து சுத்தமாக அது எனக்கு யூஸே ஆகலை. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வெதருக்கு ஏற்ற மாதிரி அது மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வாங்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வின்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஜீன்ஸு, ஹெவி டிஷர்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம்.
இப்போ வந்து இந்தியன் வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே. பொங்கல், தீபாவளிலாம் வரும்போது இந்த இந்தியன் வேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதிகமாக இங்கே கிடைக்காது. கிடைச்சாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம். சாரீஸு, சல்வாஸு, நீங்கள் போடுற இந்தியன் வேர்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே கொஞ்சம் கிடைக்கிறதாங்க செய்யுது. இங்கே நிறைய சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடுறதுனால ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எங்கே எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸோட சைஸஸ்லாம் எதுவும் மாற போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கேயும் நீங்கள் நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்ஸில் நல்ல குவாலிட்டியான கிளாத்ஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு இல்லை மாடர்ன் வியர்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா இங்கே நல்ல டிசைன்ஸில் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கிது. இப்போது கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் வரும்போது ஒரு 3 மாதத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு வர வேணாம். ஏன்னா அதுக்கு மேலே அவங்க வளர்ந்துருவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ தேவையில்லாமல் வெயிட் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துடும். அதனால் கிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போது இங்கே கிட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கு எப்போவுமே கலர் ட்ரெஸ் தான். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வாஷ் அண்ட் ட்ரையில் அவ்வளோ தாங்கிறது இல்லை. சீக்கிரமாக கிழிஞ்சிரும், இல்லாட்டி ஃபேட் ஆயிரும். ஸோ இங்கே வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெதருக்கும் சரி, இங்கே இருக்கிற வாஷ் அண்ட் ட்ரையர்ஸ்க்குமே அது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட்டடாக ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு தேவையான கம்மியான ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது லேடிஸ்க்கு தேவையான இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மல், இயரிங்ஸு, நெக்லஸ்லாம் போடுவோம்ல ஃபெஸ்டிவல், சாரீ, சுடிதார்லாம் வந்து போடும்போது அதெல்லாம் இங்கே அதிகமாக இங்கே கிடைக்காது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் நிறையாவே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா பொண்ணுங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், ஃபாரின் கண்ட்ரீஸில் காஸ்மெட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிஸில் நிறைய பிராண்ட்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் இதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கே பிடிக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர்றது அப்படின்னாலும் கம்மியாக 1, 2 மட்டும் வாங்கிட்டு வாங்க. இங்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபுட் வியர்ஸ் தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபுட் வியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர், மேக்ஸிமம் 2 பேர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட் வியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே எனக்கு தாங்கவே இல்லை. அதுவும் கிட்ஸுக்கு சுத்தமாகவே தாங்காது. இங்கே இருக்கிற வெதருக்கும் மழைக்கும் குளிருக்கும் அது அவங்களுக்கு அடாப்டாகவே இருக்காது. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உட்லேண்ட் அந்த மாதிரி பிராண்டடான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தாங்கும். ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அளவாக 1, 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிராசரிஸ் பற்றி வந்து சொல்லிடுறேன். இப்போ கிராசரிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து 1 மந்த் நீங்கள் வந்து ஹோட்டலில் தங்க போகிறீங்க, அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வீடு பார்த்து ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா 1 மந்த் நீங்கள் ஹோட்டலில் தங்குறதுக்கு தேவையான சமையல் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கிராசரிஸ்லாம் எப்படி தீர்ந்து தான் போக போகுது. அதனால் அதுக்காக நீங்கள் வெயிட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நிறைய இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கிராசரிஸ்லாம் 1 மந்த்துக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கனடா வரும்போது எல்லாமே ஒரு 1/4 கிலோ பேக்கெட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன். அரிசி வந்து 1 கிலோ, அந்த மாதிரி எண்ணெய் 1 லிட்டர், அந்த மாதிரி எல்லா கிராசரிஸுமே A to Z நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 மந்த் நாங்கள் வந்து கனடாவில் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து வீடு மாதிரியே தான் இருக்கும். அங்கேயே சமைக்கிறதுக்கான எல்லாமே ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். பாத்திரமும் நம்ம எல்லாமே கொண்டு வந்துட்டோமா, ஸோ அங்கேயே நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ அது போக கனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு A to Z வந்து கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற கிராசரிஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர வேண்டிய அதிகமான கிராசரிஸ் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து இங்கே அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ புளி நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. வரமிளகா, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம கனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜ் வந்து காம்பேக்டாக தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு சில வீட்டில் நல்லாவே பெருசாக இருக்கும். நம்ம அங்கேருந்து கொண்டு வர கிராசரிஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லாமல் வெளியில் வச்சு நிறையா ஐட்டம்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. வண்டு விழுந்து ஒரு மாதத்துலேயே வண்டெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதிகமாகவே எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஏன்னா இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வரது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் கனடா வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் ஆகும் உங்களுக்கு செட் ஆகுறதுக்கே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சமைச்சு சாப்பிட்ற அந்த சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ நல்லா அமையும்னு சொல்ல முடியாது. நம்ம ஜெட்லேயும் இருப்போம். ப்ளஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டைமில் நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் வந்து விற்கிது பார்த்தீங்களா நம்ம ஊரில். இந்த எம்டிஆரோட இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸு, புளியோதரை மிக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? பருப்பு பொடி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரைஸ் வச்சு கூட நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொக்கு, ஊறுகாய் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ஏர்லைன்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இருந்துச்சு அப்படின்னா அவங்க சீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் கனடா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பூண்டு ஊறுகாய், தொக்கு அதெல்லாமே நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ கன்சீவாக இருந்த டைமில் எனக்கு அது கொஞ்சம் சமைக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர்போர்ட்டில் இதெல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் என்னோடய ஹேண்ட் லக்கேஜில் நான் வச்சுருந்த அந்த மாய்ஸ்சரைசரு, பேஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொக்கு அப்புறம் ஊறுகாய் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம கொண்டு வரலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலாப் ஜாமுன், ரசகுல்லா மாதிரி இந்த லிக்விட் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸ்லாம் வேணால் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் கிராசரியில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் தான். நம்ம தேவைப்படுற குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா இது மாதிரி நிறைய வச்சுருப்போம் இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ குவான்டிட்டியே இருக்காது. நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாதிரிலாம் இருக்காது இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 2-3 கிலோ கூட கொண்டு வந்துக்கோங்க. ஒரு 3 கிலோ மிளகாத்தூள், ஒரு 4 கிலோ மல்லித்தூள் அதெல்லாம் நம்ம தாராளமாக வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸில் மெயினாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆச்சியோட நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். சக்தியோட ஐட்டம்ஸ் வந்து ஒரு சில கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பிரியாணி மசாலா, ஃபிஷ் மசாலா, ஜேபி மசாலாலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கிற மாதிரி பார்த்து அதெல்லாம் நீங்கள் வந்து லிமிட்டடாக ஒரு 5 பேக்கெட்டோ 6 பேக்கெட்டோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து வந்த உடனே வந்து நமக்கு டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தேவையான நிறைய ப்ரொசீஜர்ஸ், ஹெல்த் கார்டெலாம் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். அப்படியே கிடைச்சாலுமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீவர், கோல்டு, காஃபுக்கெலாம் மெடிசன் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சில மெடிசன் 2 தான் இருக்கும். அதுவும் வந்து சாப்பிடும்போது என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நான் பர்சனலாக சொல்கிறது, இங்கே இருக்கிற மெடிசன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி எனக்கு ஆகுது. ரொம்ப ட்ரைனஸ்ஸு, ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்னோடய குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கிற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஃபீவர் மெடிசன்ஸு, கோல்டுக்கு, காஃபுக்கெலாம் இருக்கும் இல்லையா? அது நம்மளுக்கு தேவையான தலைவலி மருந்து, விக்ஸு, அமிர்தாஞ்சம், அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது எல்லாமே எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்து புதுசாக வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுக்கும் வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஏர்லைன்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குற அந்த பூச்சி மருந்து அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? அதெல்லாமே இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் அதெல்லாமே கூட நீங்கள் அங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, அப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? நம்ம அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் தாராளமாக. பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிஸில் வந்து கிடைக்கும். முக்கியமாக பெட்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. அதுலேயே நிறைய வெயிட் வந்து போயிடும். ஸோ லைட் வெயிட் பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்லாம் கூட எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பெட்ஷீட்லாம் இங்கே இருக்கிற குளிருக்கு பெருசாக தாங்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டர்னு ஒன்று கிடைக்கும். எல்லா கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கிற குளிருக்கு நமக்கு கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா 2 பெட் ஸ்ப்ரெட்டு, ஒரு பெட்ஷீட்டு அந்த மாதிரி அளவாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ அதை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மேட்டு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணும்போது இங்கே இருக்கிற வாஷர் ட்ரேயருக்குமே அது நல்லா தாங்குது. ஸோ அதனால் நான் அந்த மேட்டை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1-2 என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். லிக்விட் ஐட்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் தான் வந்து வருங்க. இப்போது உங்களோட ஹேண்ட் லக்கேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொக்கு, எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட மெயின் லக்கேஜில் வந்து பார்த்திங்க
பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் எண்ணெயில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெயில் இங்கே நாட்டு சிக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயில் எதுவும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் நல்லா டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு லீக் ஆகாத மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமைக்கிறதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த புதுசில் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு 1 லிட்டர் அளவுக்குலாம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ லீக் இல்லாமல் நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தனம், குங்குமம், விபூதி, விளக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சாமி படம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டியும் அப்புறம் லைட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ நான் தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி வாங்கிட்டு வரும்போது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஊதுபத்தி பாக்ஸ்குள்ளேயே மேட்ச் பாக்ஸ் போட்டிருக்காங்க போல். ஸோ எனக்கு தெரியாமல் அதை அப்படியே பண்டில் ஒரு 12 வரும் உள்ள அதை அப்படியே வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ணும்போது ஃபயர் இது இருக்கிறதுனால டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீப்பெட்டி மட்டும் எடுத்துட்டு ஊதுபத்தி திருப்பி என்னோடய பேக்லேயே போட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும் இல்லையா? அதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட், கத்தி, அருவாமனை அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்காதீங்க. தட் மீன்ஸ் அந்த 7 kg லக்கேஜும் சரி உங்களோட ஹேண்ட் பேக்லேயும் சரி வச்சுக்காதீங்க. என்னோடய ஹேண்ட் பேக்கில் நெயில் கட்டர் இருந்துச்சுன்னு சொல்லி அதுவுமே டிடெக்ட் பண்ணிச்சு. நல்ல வேலை அந்த நெயில் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்க்குள்ளே வரும், அது டிசைனாகவே வந்து வரும் என்னோடய பேபியோடது. ஸோ அது இருந்ததுனால வந்து விட்டுட்டாங்க. ப்ளஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரும்போது கனடாவுக்கு அருவாமனை இருக்குது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேங்க. அதை நான் நல்லா பேப்பர்லாம் சுற்றி கவர்லாம் சுற்றி என்னோடய மெயின் லக்கேஜ் துணியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நடுவில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ப்ளஸ் அதை அலோவ் பண்ணிட்டாங்க. என்னோடய ஹேண்டில் இருக்க லக்கேஜில் மட்டும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அருவாமனைலாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவும் தேவையே இல்லைங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தேங்காய்லாம் வாங்கி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பூஜைக்கெலாம் வேணும் அப்படின்னா தான் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ஷர்டர் கோப்னன்னு சொல்லுவாங்கள்ல, துருவன தேங்காய் பேக்கெட்டில் விற்கும்ல அதுதான் இங்கே வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம ஊர் தேங்காய்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. துருவன தேங்காய் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. என்றைக்காவது பூஜைக்கு வேணும்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அருவாமனையில் உடைக்கிற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி உங்களோட மெயின் லக்கேஜில் துணியெல்லாம் வைக்கிறீங்களா அதுக்குள்ளே வச்சு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற விஷயம் வந்து கோல்டன் சில்வரில் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏர்லைன்ஸ் எது புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வர கோல்டன் சில்வருக்கு பில்லு நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சில்வரில் நிறைய பெரிய விளக்கு அந்த மாதிரிலாம் எதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மெயின் லக்கேஜ் இருக்கும் பார்த்தீங்களா துணியெல்லாம் கொண்டு வர்றது அதில் வச்சுக்கோங்க. ஹேண்டில் வந்து வச்சுக்காதீங்க. அப்படி இருக்கும்போது அதிகமான கொஷின்ஸ்லாம் வந்து வரும் ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போதும். அதேமாதிரி கோல்டெல்லாம் நீங்கள் கம்மியாக கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. இல்லை அதுவும் மீறி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு பில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு வாங்க. நிறையாலாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே நீங்கள் கொண்டு வர லக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் மட்டும்தான் இங்கே கிடைக்காது. கிடைச்சாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக கொஞ்சம்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ குக்கர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஒரே டைம் எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரும்போது அந்த ஃபஸ்ட்டு 3 குக்கருமே அலுமினிய குக்கர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2வது இருக்க குக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது நான் 1 வருஷம் கழிச்சு இந்தியா போனப்போ எடுத்துகிட்டு வந்தது தான். அலுமினியமும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அலுமினியம் பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தியோட பிராண்டு தான். ஸோ குக்கர் வாங்கும்போது மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெல்ட்டும் அதுக்கப்புறம் இந்த விசில் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 1 பேரோ 2 பேரோ வாங்கிக்கோங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியாது. ஸோ இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை. நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே குக்கர் வாங்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 பேரை வந்து எடுத்துகிட்டு வந்துக்குவேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா குக்கர்ஸுமே வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா பேஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டரு. நம்ம இந்தியன் சமையலுக்கு இட்லி தோசையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் மிக்சர் கிரைண்டர் நமக்கு கண்டிப்பாக தேவை. கிரைண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கனடாவில் வந்து தாங்க வாங்கினேன். ஸோ விடியம் பிராண்டு ஒரு $350 $400 கிட்ட வரும். இந்த கிரைண்டர் இங்கே வாங்கணும் அப்படின்னா அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 வருஷம் ஆச்சுங்க, நல்லாவே ஓடிட்டுருக்கு, எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. மிக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஃபஸ்ட் டைம் கனடா வந்தப்போ. ப்ரீத்தியோட பிளாட்டினம் ப்ளூ லீஃப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 ஜார் இருக்குது. ஜூஸர் ப்ளஸ் பெரிய ஜார் ஒரு குட்டி ஜார் இருக்குது.
இந்த பிளெண்டர் வந்து நான் இங்கே வந்து வாங்கினது, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவனோட ஃபுட்டெல்லாம் அரைக்கிறதுக்காக வந்து வாங்கினது. இதில் 4-5 ஜார்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மிக்ஸி கிரைண்டரில் இந்தியாவிலே வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 110 வோல்ட்ஸ் தாங்க வாங்கணும். இதோட ஃப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. இங்கே வாங்கினது பிளெண்டரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே 110 வோல்ட்ஸ் தான். நீங்கள் ஹேர் ட்ரையரு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே 110 வோல்ட்ஸ்லேயே வந்து வாங்குங்க. அதுதான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான இடிக்கல், அப்புறம் வந்து பனியாரக்கல், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப ரேரு தாங்க. கிடைச்சாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடிக்கல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேவே கிடைக்கும், நிறைய கடைகள்லேயே கிடைக்கிது. ஆனால் பனியாரக்கல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்ஸ்டிக்கில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இரும்புலையோ இல்லை வந்து அயன்லேயோ எல்லாம் வந்து கிடைக்காது. ஸோ ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான் பெட்டராக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி உருட்டுறது, பருப்பாமத்து, பொங்கலுக்கு வந்து வைக்கிற பொங்கல் பானை, மூடி, இடியப்பம் புளியறதுல நம்ம முறுக்கும்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மறக்காமல் இந்த தட்டெல்லாமே வந்து அது கூட வந்து எடுத்து வச்சுட்டு வந்துக்கோங்க. நமக்கு எதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா இங்கெல்லாம் ஸ்வீட்ஸு காரம்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது, நம்மளே பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இந்த இடியப்பம் புளியறது, முறுக்கு புளியறலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த புட்டு குழாயில் ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் கீழே என்ன பாத்திரம் இல்லைன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுறது. குக்கரில் கேஸ் போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வர அந்த ஆவிலே வந்து புட்டு நல்லா வெந்துக்கும். ஸோ இது வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புதுசாக வந்திருக்க மார்க்கெட்டில் கடையில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு இந்தியன் சமையலுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாமே மறக்காமல் உங்களோட லக்கேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல் முக்கியமாக வந்து சொல்கிறேன். நான் இந்த ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற நான்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தது. ரெண்டாவது நான் இந்தியா போகும்போது அந்த கடைசியில் இருக்கிறது வாங்கினேன். ரெண்டுமே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து வாங்கினேங்க. இது ஒரு ஆஃபரில் $10 வந்து வாங்கினது. இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் செட் ஆகலை அப்படின்னா நான் பின்னாடி காமிக்கிறேன் இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட வந்து நமக்கு இட்லி ஊற்றுற அந்த பாத்திரமும் கண்டிப்பாக தேவை. இட்லியில் கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். ஸோ இட்லி பாத்திரம் இங்கே கண்டிப்பாக கிடைக்காது. அது ஒன்று வாங்கிக்கோங்க, தட்டு. ப்ளஸ் வந்து அந்த காயெல்லாம் வேக வைப்போம்ல இட்லி பாத்திரத்தில் வச்சு, கிழங்கு இதெல்லாமே அந்த தட்டு, காயில் கழுவோம்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரம். இதெல்லாம் கூட இங்கேயே பிளாஸ்டிக்ஸில் கிடைக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. இப்போ தோசைக்கல்ல ஏன் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே மேக்ஸிமம் வீட்ஸில். இப்போ தோசைக்கல்ல பாருங்கள் இந்த அடுப்புலேயே நிற்க மாட்டேங்குது இந்த கைப்பிடி இருக்கிறதுனால. ஸோ இப்படி எப்படி வச்சாலுமே கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஹீட் வர மாட்டேங்குது. அதனால் இதில் தோசையே ஊற்ற முடியல. இது எடுத்துகிட்டு வந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. இது சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போது. ஸோ நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுமே ரொம்ப பழசாயிருச்சு. அதனால தான் புது தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து வால்மார்ட் அப்படிங்கிற கடையில் ஆஃபர் போடுவாங்க, $10 வந்து வாங்கினாங்க ராக்கில். நீங்கள் அயனில் வாங்கணும் அப்படின்னா $40 to $50 இங்கே வந்து கிடைக்கிது. அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறனால தான் நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினது தான். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே இந்த அடுப்போடு சேர்ந்து இருக்கிற மாதிரி பாத்திரம் இருந்தால் தான் இங்கே சமைக்க முடியும், இல்லாட்டி ஹீட்டு வந்து மேலே ஏறாது. ஸோ அது மாதிரி வந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டீ வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கான பாத்திரங்க, சொம்பில் தண்ணி குடித்தா நம்மளுக்குலாம் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சொம்பு, கப்பு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் ஆற்றுறதுக்கு, டம்ளர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ செராமிக் கப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டம்ளர்ஸே அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பெரிய டம்ளர்லாம் எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அரிசிக்குள்ளெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசியெல்லாம் நமக்கு அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெரிய டம்ளர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாவு ஜலிக்கிறது தான். இப்போ நாங்கள் இடியாப்பம் புளியணும், முறுக்கு செய்யணும், அதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த மாவு ஜலிக்கிறது வேணும் இல்லையா. அது இந்த பெரிய ஜூஸ் வடிகட்டி பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினது தாங்க. இங்கே டாலரமான ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேயே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேவையான திங்ஸுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த பெரிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவாட்டுக்கு அரிசி ஊற போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த அலுமினியம் வடைச்சட்டி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி அடுப்பில் வச்சா நிற்காது, ஆடிட்டே தான் இருக்கும், ஹீட்டுமே ஸ்ப்ரெட் ஆகாது. இது வேஸ்ட்டு தான் இந்த வடைச்சட்டி இருக்கிறது. சும்மா ஏதாவது சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது நான்வெஜ்ஜில் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து வச்சுருக்கேன். இந்த பெரிய டவரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாலரம்மா அப்படிங்கிற கடையில் வாங்கினது தாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் $5 நிறைய ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு, கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். குவாலிட்டியாகவும் இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த பாத்திரம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்ட சம்படம் சொல்கிறேங்க. ஏதாவது நம்ம பாட்லக்கெலாம் வைக்கிறோம், இல்லை அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் ஹாட் பாக்ஸு.
இந்த 2 வடைச்சட்டி தாங்க நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது, அலுமினியம் வடைச்சட்டி. ஃபஸ்ட்டு இதில் தான் குழம்பு பொரியல் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் மூடியோட. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அடி பிடிக்குது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பாத்திரம்லாம் வாங்குறது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வரதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வர மாட்டேங்குது. அப்புறமா ஒரு அயன் தவாவும் ஒன்று வச்சுருக்கேன் சின்னது. இந்த பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்து வாங்கினது தாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரம் மட்டும் கெனடியன் டயர் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கினது செட்டோட. மற்ற எல்லா பாத்திரமே போயிடுச்சு, இப்போது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இந்த மித்தம் இருக்கிற எல்லா ஸ்டெயின்லெஸ் பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியா அப்படிங்கிற கடையில் வந்து வாங்கினதுங்க. செட்டோட வந்து வாங்கினது $60 கிட்ட ஆச்சு. இந்த மாதிரி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இங்கே இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாத்திரம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வாங்குகிற பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நல்ல ஆஃபர்ஸ்லேயும் நம்ம வந்து வாங்க முடியும். முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பாத்திரம்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு சைஸ் வெரைட்டிஸாக இங்கே நிறையவே வந்து கிடைக்கும். இது அப்படியே ஃபுல்லாக 3மே செட்டாக வந்து வாங்கினதுங்க. நிறைய ஆப்ஷன்ஸுமே வந்து கிடைக்குது இங்கே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் தான். இந்த பிளேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 4 பிளேட்டு வந்து வச்சுருக்கேன். நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்டு பார்த்திங்கன்னா இது தான். நம்மளுக்கு இந்த ரசம்லாம் வந்து கொலை மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த பிளேட்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸில் இங்கே ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறதுக்கு. பீங்கான் பிளேட்ஸு, கிளாஸ் பிளேட்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வேணும், நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அப்புறம் வேறு எதுக்காவது நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே வேணும்னா அதையுமே எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிண்ணங்க, பெருசு, சின்னது, மீடியம் சைஸு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது சமைக்கிறதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கெலாம் தேவைப்படும். அப்புறம் நம்ம சமைச்சதெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு, நம்ம ஸ்நாக்ஸில் இந்த மாதிரி தட்டில் தானே போட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா தட்டுமே இருக்குது. பால் மூடி வைக்கிறதுக்குன்னு தனியாக இந்த மாதிரி தட்டு ஒரு 2 வித்து வச்சுருப்பேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சைஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ சைஸில் தட்டுலாம் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்துகிட்டு வரல, 2வது டைம் இந்தியா போயிட்டு வந்தப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கோயிலுக்குலாம் போய் அர்ச்சனை பண்ணணுனாலும் இந்த மாதிரி தட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு தட்டும் நிறையா சேர்ந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பளங்க, நம்ம முக்கியமாக மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்குங்க. இப்போது 2-3 பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது. பருப்பு பொடி, இட்லி பொடிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது 2மே எப்போவுமே மாவு வந்து ஊற்றி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ இந்த மாதிரி சம்பளம்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஊர்லேருந்து மறக்காமல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிண்ணங்க. அப்படி வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு வரும்போது பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம மளிகை ஜாமானோ இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்மியான ஸ்பேஸ் தான் தேவைப்படும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பாத்திரம்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பெருசு, குட்டி, சின்னதுன்னு நிறைய வருது இல்லை, அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி மூடியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் நம்ம இங்கே பாட்லக்கெலாம் வச்சோம் அப்படின்னா ஏதாவது போட்டு எடுத்து போகிறதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கே கூட ஃப்ரிட்ஜிலலாம் எதாவது எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்ட டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸ் ஆகுங்க. ஸோ அடுத்தது நம்ம டே டு டே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்க தான். ரசம் ஊற்றி வைக்கிறது, குழம்பு ஊற்றி வைக்கிறது, பொரியல் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி பெருசு, சின்னது அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான சைஸஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இன்னும் கொஞ்சம்லாம் பார்த்திங்கன்னா சமைச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் காட்ட முடியல. இந்த மாதிரி பாத்திரம்லாம் குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கு குட்டி குட்டியாக சட்னிலாம் போட்டு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுவுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுற மாதிரி தான் பாத்திரமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிச்சனில் அடுக்கி வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலரமான்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கடையில் தான் வாங்கினது. எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடுப்புலாம் கூட வச்சு சமைச்சிருக்கேங்க. ஸோ ரொம்ப சூப்பராக தாங்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன் இந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசுக்குள்ளே சின்னது, இந்த சின்னதுக்குள்ளே அது, அதுக்குள்ளே இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே தாங்க வந்துச்சு. ஒரு செட் ஆஃப் ஒரு 50 ஜார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்றதுனால ஈஸியாக என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது. வந்தோடனே நமக்கு ஒரு மாதம் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே டக்கு டக்குன்னு நம்ம உடச்சி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து அதிகமாக கண்ணாடி கண்டெய்னர்ஸ் தான் கிடைக்கிது. பிளாஸ்டிக் கிடைச்சாலுமே கண்ணாடிக்கு ஈக்குவலான ப்ரைஸ் தாங்க. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கரண்டி வெரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு கரண்டி, இந்த மாதிரி குழிக்கரண்டி, அப்புறம் குழம்பு ரசம்லாம் ஊற்றுற மாதிரியான சைஸ் வெரைட்டியான குழிக்கரண்டிஸு, டீ வடிகட்டுறது, பால் வடிகட்டுறது, சாப்பாட்டு கரண்டி, அப்புறம் ஓட்டக்கரண்டி, அப்புறம் வந்து வடிகட்டுற கரண்டி,
தோசை கரண்டி, தாளிக்கிற கரண்டி, ஸ்பூனு, ஃபோர்க்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கரண்டி வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா $9 $10 கிட்ட ஆகும். நம்ம ஊரில் அந்த அளவுக்குலாம் இல்லைல்ல, ₹100 ₹110 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இதெல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பெரிய கேனில் தானே எண்ணெய் வாங்குவோம், அது குட்டி கேனில் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த குழல் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ப்ளஸ் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாக்கெட்டில் கிடைக்கும். குட்டி டப்பாவில் மாற்றுறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது. நிலவேம்பு கஷாயம், அருகம்புல் பொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூ பொடி, திருப்புளச்சூரணம், அப்புறம் நல்பிரதி ஆயிலோட கோகோனட் ஆயிலு, நீம் ஆயிலு, அப்புறம் டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னா டேண்ட்ரஸ் ஆயில்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்பாலை, இந்த மாதிரி நீங்கள் நாட்டு மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. குப்பைமேனி பவுட்ரு, அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா கொடுக்கறதுக்கு வந்து திப்பிலி. ஸோ இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தாங்க. இங்கேயுமே ஒரு சில கடைகளில் கிடைக்கும். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியாவை பொறுத்து தான் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி வாங்கணும்ல. ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி, வெத்தலை, துளசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே காய வச்சு இந்த மாதிரி ஜிப்லாக்கில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். நாட்டு வெத்தலை, கருந்துளசி, அப்புறம் வந்து பப்பாளி இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் மேலே ஃபீவர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கஷாயம் வச்சு குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் இந்த வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அவ்வளோவா கிடைக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை நிறைய காய வச்சு இந்த மாதிரி ஜிப்லாக்கில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை பொடி கூட நம்ம நிறைய டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு எப்படியுமே சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நாட்டு மருந்துலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே கஷாயம் காய்ச்சி கொடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கோங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கு பேக்கெட்டாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் ட்ராவலில் வந்து அந்த பேக்கில் உடையாமல் இருக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், நீங்கள் ஜேபி மசாலா, சிக்கன் மசாலாலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டுமே நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். நீங்கள் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க கிச்சனில் அப்படின்னா அதுவுமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதோட லிங்க் இருந்துச்சுனாலும் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் இருந்துச்சுன்னா இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிற ஜாடிலாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரெண்ட்ஸில் வந்து வாங்கியிருந்தேங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்தோடனே நமக்கு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ், இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் இங்கே கிடைக்கும். நம்ம குட்டி ஸ்கூலுக்கு போகிறக்கு இது ஓகேவாக தாங்க இருக்கும், குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். பட் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது கொடுத்து விட முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்தியாவில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் அதை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பாடு, குழம்பு, ரசம் அதெல்லாம் போட்டு தான் நம்ம கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது, அது எங்கேன்னு தெரியல. ஸோ டிஃபன் பாக்ஸஸும் மறக்காமல் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லக்கேஜ் என்ன சொல்ல வரேன்னா நல்ல குவாலிட்டியான லக்கேஜாக வந்து வாங்குங்க. நல்லா லாக்கில் நம்ம செட் பண்ணிக்கலாம், நம்பர்லாம் வச்சு அந்த மாதிரியான லக்கேஜஸாக வாங்குங்க. நம்ம கம்மியான ஒரு ப்ரைஸ்லாம் வாங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்லாம் மாறும்போது லக்கேஜஸ்லாம் அப்படியே பறக்கும், ரொம்ப ஜென்டிலெலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நல்ல லக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு வர ப்ராடக்ட்ஸுமே நல்லா சேஃபாக நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான லக்கேஜஸ் வாங்கிக்கோங்க. உங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கலர் ரிப்பன்ஸோ இல்லை யூனிக்கான திங்ஸோ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே கலர்ஸான லக்கேஜ், ஒரே மாதிரி லக்கேஜஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. நாங்களாம் வந்து நல்லா பிங்க் கலரில் ரிப்பன்ஸ்லாம் வாங்கி எல்லா லக்கேஜ்லையும் கட்டி விட்டுருந்தோம். ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாருமே பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலரில் கட்டியிருந்தாங்க. ஸோ அந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் லக்கேஜஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிக்காக ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உங்கள் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணும். நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.